எல்லா ராஜாக்களுடைய கண்களிலே, அதிகாரிகளுடைய கண்களிலே, நீதிபதிகளுடைய கண்களிலே, அரசியல்வாதிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொன்ன உடனே ஆமென், நான் 1000 மடங்கு பெருகுவேன் என்று யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரும் ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பூமி தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க சொந்தக்காரர்கள். அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்க கணக்குல தேவன் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவைகளை காணக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான் உங்களுக்கு தேவை. வேதத்திலே தேவனுக்காக எழுந்து பிரகாசித்து சாதனைகள் புரிந்த சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? யாரெல்லாம் சொல்லலாம்? மோசே, யோசுவா, ஆபிரகாம், ரைட்? எலியா, எலிசா, பேதுரு, பவுல். இவர்களை போல நெகமியா ஒரு முக்கியமான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடித்தமான கேரக்டர். அநேக காரியங்களை நெகமியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். எனவே இன்றைய பாடத்தின் தலைப்பு 188வது அவருடைய ஆனந்த ஞானம், நெகமியாவின் மன செழிப்பு. அவனுடைய மனதில் செழிப்பான எண்ணங்கள் இருந்தன, செழிப்பான நம்பிக்கை இருந்தன, செழிப்பான திட்டங்கள் இருந்தன. ஆச்சரியமான காரியங்களை அவனை கொண்டு தேவனால் செய்ய முடிந்தது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க பாருங்க. அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி தேவன் சாதாரண மனிதர்களை எடுத்து அவர்களை கொண்டு அசாதாரணமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். தள்ளப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், குற்றச்சாட்டப்பட்டவர்கள், குட் ஃபார் நத்திங், ஃபெயிலியர் கேஸ், அப்படிப்பட்ட நபர்கள் அநேகர் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்முடைய வேதம் முழுவதும் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரே ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். அது யார் என்று சொன்னால் நம்முடைய நெகமியா. சரிங்களா? தேவன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த செய்திகளை கொண்டு தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், இப்போ இந்த நம்ம நெகமியா எலியா, எலிசா, பேதுரு, பவுலை போல ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர் கிடையாது. பாருங்களேன், பட் ஓவர் டைம் ஒர்க்கர். இந்த ஒரு நபரை கொண்டு தேவன் எருசலேமிலே செய்த மிகப்பெரிய வேலையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதற்கு முக்கியமான காரணம் அவனுடைய மனசு பெருசா இருந்தது. பெரிய மனசு இருந்ததுனால பெரிய வேலையை தேவன் அவனை கொண்டு செய்தார். பாருங்கள், அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துல கூட இல்லை, பக்கத்தில் உள்ள இன்னொரு தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன், கப்பு பேரர். அப்படின்றால் என்ன பொருள்? மேடையிலே ராஜாவுக்கு உணவு பரிமாறுகிற ஒரு வேலையை செய்து வந்தான். சரிங்களா? அவனை கொண்டு தேவன் எப்படி காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது அவனுக்குள்ள ஒரு பாரம். என்ன பாரம்? நான் அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய ஜனங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு மதில்ல வாழ்றாங்க. எருசலேமினுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது, நெருப்பினாலே அழிக்கப்பட்டு இருக்கிறது. அதை தன்னாலே சரி செய்ய முடியும் என்று நம்பினது பெரிய காரியம் இல்லையா? அந்த வேலையை செய்யும்படி அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை, யாரும் அந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்கவும் இல்லை. ஆனா அவனுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது. பாருங்க, அது ஆவியானவர் கொடுத்த எண்ணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? நானும் ஏதாவது செய்யணுமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இந்த அங்கிளை மாதிரி அற்புதம் செய்யணும், இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய வேண்டும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய வேண்டும், அது நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்யலாமே என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தவர் தூய ஆவியானவர். அதை அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்த நெகமியா
அலட்சியம் செய்யவில்லை. ஓகே, அந்த கதை எப்படி போகுது பாருங்க. ஒரு நாள்ல அரண்மனையிலே ராஜாவுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது நடந்த சம்பாஷணையை வாசிப்போமா? அவன் டல்லா இருக்கிறான், ஃபேஸ்ல முகத்துல ஒரு சோர்வு காணப்படுகிறது. அப்பொழுது நெகமியா 2:2 நம்ம வாசிக்க துவங்குவோம். The book of Nehemiah chapter 2 verse 2 I shall read for you. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன் என்று எழுதுறார் இல்லையா? தன்னை குறித்து அவர் என்ன எழுதுறாரு? என் முகத்தை பார்த்தே ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? நான் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக துக்கமாக இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்த உடனே நெகமியா என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்கள். 3வது வசனத்திலே ராஜாவை நோக்கி, நெகமியா 2:3, ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? எப்படி கனெக்ட் பண்றான் பாருங்க. உண்மையை டபார்னு போட்டு உடைச்சிட்டான். ரைட்? கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் அதை எப்படி அந்த சிச்சுவேஷனை அவனுக்கு ஃபேவர் ஆக்குறாரு பாருங்களேன். நம்முடைய தேவன் யார்? ராஜாக்களுடைய இருதயத்தை திறப்புகிற தேவன். சில சகோதரிகள் என்ன அழைப்பாங்க, பிரதர் என் ஹஸ்பண்ட் என்ன நேசிக்கிறதே இல்லை பிரதர், என்னை விட்டு போய் 11 வருஷமா தவறான வழியில போறாரு பிரதர். சிஸ்டர் நான் பேசுறேன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் உங்களை இன்னைக்கு உங்களோட பேசி உங்களோட சமாதானம் அடைந்து விடுவார் என்றால் நம்ப மாட்டாங்க. உடனே நான் இதைத்தான் எடுப்பேன். எதை எடுப்பேன்? ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்பின தேவன். சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் ஏன் திருத்த மாட்டாரு? ஏன் நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க? ரைட்? ஏன் உங்களாலே விசுவாசிக்க முடியவில்லை? ஐயா, சம்பந்தம் இல்லாத ஒரு ராஜாவுடைய இருதயத்தை திருப்பின தேவன் உங்கள் கணவனுடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்புவார். ரைட்? உங்களுடைய மனைவியினுடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்புவார். தேவன் அந்த ராஜாவுடைய இருதயத்தை திருப்புறதுனால என்னென்னலாம் ஃபேவர் கிடைத்து தெரியுமா? வாசிப்போமா? 2வது அதிகாரம், நெகமியா 2வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். The book of Nehemiah chapter 2 verses 7 and 8. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பப்படுக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி. எல்லாரும் எனக்கு தயவு பாராட்ட, எல்லாரும் கேட்டை திறந்து விடணும். ரைட், நீ போலான்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பணும். இதற்கு என்ன வேணும்? எனக்கு என்ன செய்யணும்? நீங்க அதுக்கு தயவு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அதை அவன் நிறைவேற்றுகிறான். அதற்கு முன்பதாக லீவு கொடுக்கிறான் பாருங்களேன். அங்கே 2வது அதிகாரம் 6வது வசனம் முழுவதும் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது, என்னை அனுப்ப, எனக்கு லீவு தந்து என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எல்லா ராஜாக்களுடைய கண்களிலே, அதிகாரிகளுடைய கண்களிலே, நீதிபதிகளுடைய கண்களிலே, அரசியல்வாதிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் உன்னை இந்த செய்தியை கேட்கும்படியாக இங்கே உன்னை உட்கார வச்சிருக்கிறார். ரைட்? நீங்க என்ன சிக்கல்ல இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க, இழுத்துட்டே இருக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி அந்த விசா அப்ரூவல் உனக்கு கிடைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்க, இது மாத்திரமல்ல, இன்னும் அந்த ராஜாவுடைய கண்களில் என்ன தயவு கிடைக்குதுன்னா, போர் வீரர்களை அனுப்பி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை உங்களுக்கு? அங்கே 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில்
வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். See the divine protection and see the divine provision. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நெகேமியாவுக்கு மனது பெருசா இருந்தது. மனது பெரிதா இருந்தார். அதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு? 12:2 மனதை புதிதாக்குங்கள் அல்லது மனதை செழிப்பாக்குங்கள். மனதை செழிப்பாக்குவது என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் மனம் புதிதாகுது, அதுதான் மனம் செழிப்பாகுவது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சாதாரணமானவன், என்னை கொண்டு தேவன் எதையாவது செய்வாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்னபடிதான் ஆகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் சொன்னபடிதான் உங்களுக்கு ஆகும். இது எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? நான் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறேன்னு வைங்களேன். நெகேமியாவை போல நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள் என்று நான் சொன்ன உடனே ஆமேன் என்று நீங்க ஏற்றுக்கொண்டால் 2 பேர் ஒருமனப்பட்டுறோம். நான் பல செய்திகளின் துவக்கத்திலே சொல்லுகிறேன். என்னது? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொன்ன உடனே ஆமென், நான் 1000 மடங்கு பெருகுவேன் என்று யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரும் ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுவீர்கள். அப்படிதான் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாருப்பா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். அவர் அதை மாற்ற மாட்டாருப்பா, அவரே சொல்லிட்டாரு. எத்தனையோ வசனம் இருக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ். யோசுவா அறிஞ்சிருந்தாங்க. எதை அறிஞ்சிருந்தா? மார்க் 11:23 யாத்ராகமம் புஸ்தகத்துல யோசுவா அறிந்திருந்தான். எதை அறிஞ்சிருந்தான்? அவன் சொன்னபடியே ஆகும். என்னாச்சு? சூரியனை நிறுத்திட்டான் பாருங்களேன், சந்திரனை நிறுத்திட்டானே. அவர் சொன்னபடியே சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்ததே. உன்னுடைய பிரச்சனை உனக்கு கீழ்ப்படியாதா? அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உன்னுடைய நாவலே வைத்திருக்கிறாரு. அவர் சொன்னதை மாற்றவும் மாட்டாரப்பா. அது உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கை தந்தவர், மாற்றவே மாட்டார். அது என்ன உடன்படிக்கை? தாவீதுக்கு அருளப்பட்ட உடன்படிக்கை. ரைட்? அது என்ன உடன்படிக்கை? கிருபையாகிய உடன்படிக்கை. அது வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே ஏசாயா 55:3 The book of Isaiah chapter 55 verse 3 I shall read for you. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு என்ன உடன்படிக்கை? கிருபை. அப்படின்னா என்ன பொருள்? எல்லாமே எல்லாமே ஃப்ரீலி அவைலபிள். நியாய பிரமாணத்தின் கீழே வாழுகிறாங்க. தாவீது கொலை செய்தார், கல்லறிந்து கொல்லப்படவில்லை. கிருபை. பிறனுடைய மனைவியை எச்சித்தான், தண்டிக்கப்படவில்லை. கிருபை. விபச்சாரத்தில் வீழ்ந்தால் தண்டிக்கப்படவில்லை. கிருபை. அதாங்க உடன்படிக்கையில ஏற்படுத்திருக்கேங்கிறாரு. எப்பா இவர் உடன்படிக்கை பண்ணினது அவரால் மீறவே முடியாது. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபைங்க. ஆகினால் தான் என்ன செய்ய வேண்டியது இருந்து தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார், கிருபைய பேசிட்டார், இலவச மன்னிப்பை பேசிட்டார். என்ன செய்ய வேண்டியிருந்தது? இப்போ நியாய பிரமாணம் கட்டளைகள் குறுக்க வந்து நிற்குது. எதற்கு குறுக்கே வந்து நிற்குது? ஏசாயா 55:3 குறுக்க வந்து நடிச்சுவரா நின்று பகைய உண்டாக்குது. பார்த்தாரு, கொண்டு தகர்த்து ஒழிச்சிட்டாரா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவரே கொடுத்த, மோசே மூலமாக அவரே கொடுத்த நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிப்பார் என்று சொன்னால், உன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாக எல்லா தடைகளையும் தகர்த்து எறிய மாட்டாரா? ஏன் நீ அவிசுவாசிக்கிறா? மனசை பெருசாக்குப்பா, செழிப்பாக்கு, மனதை புதிதாக்கு,
என் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பா. உன்னுடைய வருமானம் பெருகி கொண்டே இருக்கும். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய். கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். எதுக்கு நீ கோடா கோடியா பெருகணும்? எதற்கு உனக்கு ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக, ஏராளம் தாராளமாக ஏழைகளுக்கு வாரி வழங்கும்படியாக. ரைட்? எண்ணற்ற ஏழைகளை எப்படி வாழ வைக்கலாம்? இன்னைக்கு சென்னை பட்டணத்தை மாத்திரம் எடுங்க, நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கூட நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியல. ஏன்? ஒரு இலவசமான கல்வியை கொடுப்பதற்கு இலவச கல்வி சாலைகள் இல்ல. அரசாங்க கல்வி சாலைகளிலே தரம் இல்லை. என்னைக்காவது நீங்க யோசிக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, நான் ஒரு 10,000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும், எல்லா ஏழைகளுக்கும் இலவச கல்வி கொடுப்பேன் என்று உன்னால விசுவாசிக்க முடியுமே? ஏன் உன்னால விசுவாசிக்க முடியல? வார்த்தையை நீ நம்புறது இல்லை. கலாத்தியர்ல சொல்றாரு, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. உனக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லையே. Am I right or not? சகலவித நற்கிரியைகளிலும் நீ பெருகுவதற்கு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்கு, உன்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று எழுதி இருக்கிறத ஏன் உன்னால் அதை விசுவாசிக்க முடியவில்லை? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமா. அப்படித்தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், the book of 2 Corinthians chapter 9 verse 8 is very very important. அந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சிடுங்க. அவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சம்பூரணம், பெருக்கம், இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் பெருக்கம். பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் அதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. எப்பா பெருக்க என்பது என் தலையெழுத்து என்னைக்கு கண்டுபிடிச்சிட்டனோ, எல்லா ஏரியாவிலையும் நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். அது அவருடைய சுத்த கிருபை. அதற்கு காரணம் அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க சீரியஸா இருக்கிறேங்க. அதுலதான் எல்லா மேன்மைகளும் இருக்கின்றன என்று பவுலுக்கு வெளிப்பாடு. அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அப்போ நீ இன்னும் 120 வருஷம் நீ வாழ போறா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனிதன் வாழ போகிறது 120 வருஷம். ஆனா 6:56 58 என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு மரணமே கிடையாதுங்கிறாரு. ஏன்? என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு மரணம் கிடையாது. சரி, 120 இயர்ஸாவது வாங்கல. இந்த 120 இயர்ஸும் உங்களுக்கு அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே வளர. Right? Everything shall be added unto you. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்காக என்ன செஞ்சிட்டாரு? நமக்கும் தேவனுக்கும் உயர்ந்த உறவிலே தடையாக இருந்த நியாய பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து நம்மை தேவர்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களுங்க. எங்க இந்த நெகமியா இந்த போடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக தகுதியாக்கப்பட்டு தேவர்களாக அப்பழுக்கற்றவர்களாக மாற்றப்பட்டு தேவர்களாக பயங்கரமான காரியங்களை செய்து
யெகோவா தேவனே ஒரே தேவன் என்று வையகத்துக்கு வழிகாட்டும்படியாக இந்த நாட்களிலே வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்கிறீர்கள். கேளுங்கள், அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். திரும்ப நம்ம நெகமியாவுக்கு வருவாங்க. அந்த நெகமியா பாருங்க, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா யூதர்களுடைய கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. ராஜாவுடைய கண்கள்ல எப்படி தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்த்தோம். இங்கே யூதர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அவன் என்ன பேசுகிறான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The same book of Nehemiah chapter 2 verses 17 and 18. நெகமியா 2:17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னான். ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டு சேலஞ்ச் பண்றேன். எப்பா, இது நம்முடைய நிலைமை அல்ல. யெகோவா தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கையில வாழ வேண்டியதில்லை. வாங்க எல்லாரும் சேர்ந்து அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது நடந்தது என்ன தெரியுமா? 18வது வசனம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இப்படிதாங்க தேவன் உங்களை பயன்படுத்த போறாரு. நீங்க தனியா நின்று சிலம்பம் பண்ண போறதில்லை, ஒரு சேனையாக எழும்புவீர்கள். என்னுடைய செய்தியை கேட்கிற அருமையான ஊழியர்களே, உங்கள் சபையிலிருந்து உங்களோடு திடப்படத்தக்கதாக எப்படி எழுதியிருக்கிறது? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். உங்களுடைய விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க பேசுவீங்க, எப்ப நம்ம 1000 கிளை சபைகள் நாட்ட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்பி 1000 திருச்சபைகள் நாட்டுவோம் என்று நீங்கள் பேசுவீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த 1000 சபைகள் நாட்டுகிற வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துவார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? Why? You are a movement leader. ஆமென். இந்த வாசகத்தை எடுத்துட்டு அதைத்தான் எழுத போறேன். You are a movement leader. நீ ஒரு இயக்கத்தார் தலைவனாக இருக்கிற. அதனாலதான் என் செய்தி உனக்கு புரியுது. அப்படி என்றால் பொருள் என்ன? நீ ஒரு டீமா எழும்பி 1000 சபைகள் நாட்டுவாய். ஏன் அது தேவை தெரியுமா? இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்களிலே இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே சபைகளே இல்லை. கதவு திறந்தே இருக்கிறது, ஒருவரும் பூட்ட முடியாதபடி கதவை தேவன் திறந்தே வைத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். உன் மேல எவனும் மோதுனான்னு வச்சுக்கேன், என்ன சட்டம் இருந்தாலும் சரி, கல்லாகிய உன்மீது மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். தன்னை துன்பப்படுத்த வந்த அந்த பவுலுடைய கண்களை குருடாக்கினது போல உன்னை துன்பப்படுத்துகிறவருடைய கண்களை நீ குருடாக்குவாய். எலிசாவை பிடிக்க ஒரு சேனையே வருதுங்க, கண்களை மங்கலாக்கி நம்முடைய தேவனை நிரூபித்தானே. ஹல்லேலூயா! சோர்ந்து போகாதீங்க, எழும்புங்க, எழுந்து கட்டுவோம். நம்முடைய தேவனுடைய சரீரமாகிய சபையை நான் எழுந்து கட்டும்படியாக நாள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நம்பர் ஆஃப் மூமெண்ட். என்னுடைய நண்பர் ஒருவர் பாருங்க, குஜராத்லையும் பீகார்லையும் சுமார் 50-60 இயக்க தலைவர்களை எழுப்பிட்டார். மூமெண்ட் லீடர்ஸ் என்ன செய்தாங்க? more than 5 lakhs have been baptized. 5 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சுமார் 30,000 சபை நிறுவிருக்காங்க. அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அது நெகமியாவின் அந்த ஸ்பிரிட். எழுந்து கட்டுவோங்க. ஆமென். நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பட்டோம். ஹல்லேலூயா! Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. தொபியாவும் சன்பல்லாத்தும் ஏத்து வந்தாங்க. அவன் சட்டை பண்ணவே இல்லை.
நானா இருந்தா என்ன செய்திருப்பேன் தெரியுமா? எருசலேம் மக்கள் எல்லாம் கூட்டு தொபியாவை சன்பல்லாத்தை மத்தியில வச்சு 2 கைகளை உயர்த்துங்கன்பேன், சொல்லிடுவேன். இந்த கையே 40 நாள் இப்படித்தான் இருக்கும், அல்லது 52 நாள் இப்படித்தான் இருக்கும். என்ன நடந்திருக்குங்க? அந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அவன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருப்பான் இல்லையா? தேவன் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். நெகமியாவை போல பகுதி நேர ஊழியர்களையும் பயன்படுத்துகிறாரே என்று சொல்லி எத்தனை பேர் ஊழியத்துக்கு எழுந்திருப்பாங்க. வாய்ப்புகளை வலுவ விடாதே. பழைய செய்திகளை கேளுங்க. சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கவில்லை, சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக உங்களை என்னோடு இணைக்கவில்லை. ஆமென். உலுக்குவாங்க. Let us shake the world because you are already a world shaker. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் உலகத்தை உலுக்கிறவன் தாங்க. ஆமா ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பூமிக்கு தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர் தான். இந்த 2ஐயும் ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பூமி தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க சொந்தக்காரர்கள். அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்க கணக்குல தேவன் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவைகளை காணக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான் உங்களுக்கு தேவை. அது மாத்திரமல்ல, இயேசு செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து வசனத்தை உறுதி செய்யத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை போல அனல் உள்ளவனாக அனல் உள்ளவளாக நீ இருக்கிற. என் பிரசங்கத்தை கேட்டு நீ மாற போறது இல்லப்பா. நீ ஆல்ரெடி யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய பயங்கரமான வல்லமை உன் நாவல இருக்கு, பயங்கரமான வல்லமை உன் மொபைல் போன்ல இருக்கு, பயங்கரமான வல்லமை உன் ட்ரெஸ்ல இருக்கு, பயங்கரமான வல்லமை உன் நிழல்ல இருக்குதுப்பா. நெகமியாவை போல எழும்பு, எஸ்தரை போல எழும்பு, பவுலை போல எழும்பு. எழும்பு மகனே எழும்பு, எழும்பு மகளே எழும்பு. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.